வணக்கம் மக்களே, நான் அருண் பிரசாத். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை சிம்பிளாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய யங்ஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆனால் காமனாக எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன? எல்லாருமே டிகிரி முடிச்சிருந்தாலும் ஸ்டேபிளான ஜாப் நிறைய பேருக்கு இங்கே இல்லை. நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு. நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம். இது எல்லாம் பண்ணியும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஜாப் வாங்க முடியறது இல்லை. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். அதுக்கு என்ன ரீசன்? கவர்மெண்ட் ப்ராப்ளமா, இல்லை நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராப்ளமா, இல்லை மார்க்கெட் சேஞ்ச் ஆகிடுச்சா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இஷ்யூ என்னென்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஜாப்க்கு ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்? ஏன் எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப்? ஃபர்ஸ்ட், ஜாப் செக்யூரிட்டி, சேலரி ஸ்டெபிலிட்டி, ஃபேமிலி ஸ்டெபிலிட்டி. அதனால் லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, ஒரு வேக்கன்சிக்கு நூற்றுக்கணக்கான 200-300 அப்ளிகேஷன்ஸ் ஒரு வேக்கன்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் செலெக்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது யங்ஸ்டர்ஸ் தப்பு இல்லை, காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. செகண்ட் இஷ்யூ என்னென்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது அர்பனில் இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுது. வில்லேஜ் சைடில் இருக்கிற யங்ஸ்டர்ஸும் எல்லாரும் சிட்டியை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்குறாங்க. எதுக்காக? ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப், ஒரு நல்ல சேலரி, இதை எதிர்பார்த்து தான் வில்லேஜில் இருக்கிற யங்ஸ்டர்ஸும் சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட். இவங்க எதிர்பார்த்து போகிற சேலரி அவங்களுக்கு சிட்டியில் கிடைக்குதா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அதே மாதிரி சிட்டியில் லிவிங் காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ இவங்க என்ன எதிர்பார்த்து போகிறாங்களோ அதை அச்சீவ் பண்ணுற எல்லாரும் அச்சீவ் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். தேர்ட் இஷ்யூ, டெம்பரரி ஜாப்ஸ். அதாவது பர்மனன்ட் ஜாப்ஸ் கம்மியாகி டெம்பரரி ஜாப்ஸ், கான்ட்ராக்சுவல் ஜாப்ஸ், இந்த ஷார்ட் டேர்ம்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதனால் யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது நாளைக்கு நமக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட் வர்றது கிடையாது. இந்த ஜாப் நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஜாப் செக்யூரிட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக இல்லை. நாலாவது முக்கியமான இஷ்யூ என்னென்னா, டிகிரி படிச்சிருந்தாலுமே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் டெலிவரி ஜாப்ஸு, டெம்பரரி ஜாப்ஸுக்கு போகிற மாதிரி தள்ளப்படுறாங்க. டெலிவரி ஜாப்புங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அதுவும் ஒரு வேலை தான். இருந்தாலும் வருஷ கணக்கில் படித்து ஒரு ஸ்கில் டெவலப் பண்ண ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கிற ஜாப் அமைகிறது தான் ஒரு சரியான சொல்யூஷனாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா, ஸ்கில் கேப். அதாவது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்ஸு நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது கம்யூனிகேஷனு, டெக்னாலஜி, அதாவது இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குற ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் சென்னையில் மட்டும் இல்லாமல் மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் இது எல்லாமே கொண்டு வரணும். ஸோ தமிழ் யூத் ஸ்ட்ரகிளுக்கு ஒரு சிங்கிள் ரீசன் மட்டும் சொல்ல முடியாது. காம்படிஷன், ஸ்கில் பேக், கான்ட்ராக்ட் ஜாப்ஸு, சேஞ்சிங் மார்க்கெட்டு, சிஸ்டம் இஷ்யூஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. பட் ஒரு விஷயம் கிளியர், ப்ராப்ளம்ஸை
எமோஷ்னலாக மட்டும் பார்க்காம அதை கொஞ்சம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் ஒப்பீனியன் என்ன? தமிழ் யூத்துக்கு பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெட்டர் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு பெட்டர் டிஸ்கஷன்ல இருந்து தான். மறுபடியும் ஒரு மீனிங்ஃபுல் டாப்பிக்கில் சந்திப்போம். வணக்கம்.